அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மிகவும் அற்புதமான பலனை தரக்கூடிய புதன்கிழமை என்று இரவு 8லேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே இதை மட்டும் ஒரு முறை செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். அதாவது நீங்கள் செய்கிற தொழிலில் நஷ்டம் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்தாலும் இதை நீங்கள் செய்யும்போது நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படும். அதே போல் பண வரவில் அதிரடி மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் கேட்ட பணம் கண்டிப்பாக கிடைக்கும். இது பணத்திற்காக தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்திற்காகவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் தீரத்துக்கும். முதல்ல பண கஷ்டம் இருந்த இடம் தெரியாமல் போகும். நீங்கள் நினைத்ததும் உங்களுக்கு நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானுடைய பேரருள் கிடைக்கும். இந்த புதனுக்கு உரிய அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் தான். விஷ்ணு பகவானாலே பொன் பொருளை தரக்கூடிய ஒரு கடவுள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதியை தரக்கூடிய கடவுளும் இந்த விஷ்ணு பகவானும் மகாலட்சுமி தாயாரும் தான். இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இப்போ ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக கேளுங்கம்மா. இதுபடி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். நீங்கள் என்ன கேட்டீங்களோ அது கிடைக்கும். காயத்ரி சகோதரி நேற்றைய தினம் எல்லோ கலர் பேப்பரில் ட்ரையாங்கிள் ஷேப் வரைந்து ஏஞ்சல் நம்பர் எழுதி ஓம் கிருஷ்ணாய நம என்று இரவு 12 மணிக்கு முன்னாடியே செய்ய சொன்னீங்க அக்கா. அரை மனதுடன் ஏனோ தானோ என்று இரவு 11:45க்கு தான் இதை செஞ்சேன். என்ன ஆச்சரியம் அக்கா. எனக்கு 4 கடனை திருப்பி அடைக்கக்கூடிய பணம் கிடைத்தது அக்கா. காயத்ரி அக்கா மிக்க மிக்க நன்றி. நான் இலங்கையில் ஒரு அரசு பாடசாலையில் ஆசிரியராக இருக்கின்றேன். முதலில் இவற்றை நான் நம்பவில்லை. இதோடு எனக்கு 3 தடவை உங்கள் சுவிட்ச்வேர்டு ஏஞ்சல்ஸ் நம்பர் ரொம்ப அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கு. கோடி நன்றிகள் சகோதரி, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சகோதரி சொன்னது முற்றிலும் உண்மை. அது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு. அதை நான் சொல்லியிருந்தேன். கிருஷ்ண ஜெயந்தி அன்று செய்ய சொல்லியிருந்தேன். சப்போஸ் அன்னைக்கு செய்ய முடியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் இன்றைக்கி கூட புதன்கிழமையிலையும் செய்யலாம். வியாழக்கிழமையில் முதல்ல தொடங்கும் போது நிச்சயம் நீங்கள் எதற்காக இந்த ஒரு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும். பணத்திற்காக முக்கியமாக இது செய்ய சொல்லியிருந்தேன். பணம் நீங்கள் கேட்டதும் கிடைக்கும். இந்த ஸ்க்ரீனை தெரிந்து பாருங்க. இந்த வீடியோ தான் அது. நீங்கள் அதை போய் பார்த்து அதுபடி செஞ்சுக்கோங்க. அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. அந்த அளவுக்கு அற்புதமான நாள் தான் இந்த புதன்கிழமை. இந்த புதனுக்குரிய அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயணன், அதாவது விஷ்ணு பகவான் தான். விஷ்ணு பகவானை புதன்கிழமை அன்று நம்ம வழிபட்டாலே நம்ம வாழ்க்கையில் பொருளாதார தடை என்பதே இருக்காது. வறுமை முற்றிலும் இருக்காதுங்க. எந்த ஒரு துரதிர்ஷ்டமும் நம்மளை அணுகாது. அதே மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் நல்ல ஒரு வளர்ச்சியையும் வளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் மனசில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்பட்டாலும் அதுவுமே கிடைக்கும். அதனால் இன்று இரவு நீங்கள் ஒரு 10 மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாடுனா பூஜைலாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீட்டில் பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. இப்படி ஏற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் விஷ்ணு பகவானுடைய ஃபோட்டோ சிலை இருந்தாலும் சரி, மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோ சிலை இருந்தாலும் சரிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, புதன் பகவானுக்குரிய உலோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தளை. இந்த பித்தளையாலான பொருட்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்தால், சின்னதாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. பித்தளையாலான விளக்கு சின்னதாக இருந்தால் கூட அதை கூட நீங்கள் இன்றைய நாளில் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் இந்த முழு தானியம் பச்சை பயிர் இருக்க பாருங்கள். முழு தானியமாக இருந்தால் ரொம்ப நல்லது. சப்போஸ் அந்த பச்சை கலரில் இருக்கிற முழு பச்சை பயிர் இல்லைன்னா நம்ம சாம்பாருக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். அந்த பச்சை பயிர் இருந்தால் கூட அந்த ஒரு பித்தளையில் எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள் ஒரு கிண்ணம். அதில் அந்த பச்சை பயிரை நீங்கள் நிரப்பிக்கோங்க. எவ்வளோ இருக்கோ 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இருந்தால் கூட இந்த பித்தளை கிண்ணத்தில் இந்த பச்சை பயிரை போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்ட 5 ரூபாய் காயின் இருந்தாலும் சரிங்க, இல்லைன்னா 5 ரூபாய் நோட்டு, இல்லைன்னா 50 ரூபாய் 5 வர மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு பணம் நீங்கள் உங்கள் கையில் இருக்கணும். அது போல் எடுத்து வச்சுக்கோங்க. இன்று இரவு ஒரு 10 மணிக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சுடுங்க. சின்னதாக ஒரு பிட்டு சீட் எடுத்துக்கோங்க. அதில் ரெட் கலர் பென் இல்லைன்னா க்ரீன் கலர் பெண்ணால் 520 528
5701 அப்படின்ற நம்பரை ஒயிட் கலர் பேப்பரில் எழுதணும். கிழியாமல் கசங்காமல் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதையுமே நீங்கள் அந்த பேப்பரில் நீங்கள் நம்பர் எழுதிருக்கீங்க பாருங்கள், அதுக்கு கீழே உங்களுடைய வேண்டுதலை எழுதிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுது, 1 லட்சம் 2 லட்சம் பணம் தேவைப்படுது, கடன் அடைக்கிறதுக்கோ இல்லை ஃபீஸ் கட்டணும், ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான சூழ்நிலைக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அந்த பணத்தோட தொகையை கூட நீங்கள் அதை எழுதிக்கலாம். எழுதிட்டு அந்த பேப்பரை திருப்பி புதன் பகவான் கூறிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. அதனால் இன்று அந்த பேப்பருக்கு பின்னாடி 555 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. 3 5 நீங்கள் கூட்டுனீங்கன்னா 15 வரும். அந்த 15 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6 வரும். இது சுக்கிர பகவானுக்குரிய அற்புதமான நம்பர். அது மட்டும் கிடையாது, நமக்கு குபேரருடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். அதனால் இந்த ஒரு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஒயிட் கலர் பேப்பரில் 520 528 5701 அப்படின்னு எழுதிட்டீங்க. உங்களுடைய பிரார்த்தனை இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதிட்டீங்க. அந்த பேப்பரை திருப்பி 555 அப்படின்னு எழுதிட்டீங்க இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பவுலில் பச்சை பயிர் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுக்கு மேலே இந்த பேப்பரை வச்சு நீங்கள் 5 ரூபாய் காயின் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேப்பருக்கு மேலே வச்சுடுங்க. சப்போஸ் நீங்கள் 50 ரூபா நோட்டு இல்லை 5 ரூபா நோட்டாக இருந்தால் அந்த பணத்தில் இந்த ஒரு பேப்பரை சுற்றி அந்த பச்சை பயிரில் நீங்கள் உள்ளே வச்சுடுங்க. அதுக்கு மேலே பச்சை பயிரை கொஞ்சம் நிரப்பி இந்த பேப்பர் தெரியாத அளவுக்கு மூடிடுங்க. இப்படி மூடிட்டு அந்த பச்சை பயிறு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் அந்த மிராக்கல் நம்பர் எழுதிருக்கீங்க பாருங்கள், அதை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஓம் புதாய நமக, ஓம் புதாய நமக, ஓம் புதாய நமக, ஓம் புதாய நமக, ஓம் புதாய நமக அப்படின்னு 5 முறை சொல்லிவிட்டு ஸ்ரீ விஷ்ணு பகவான் கூறிய அற்புதமான மந்திரம், அதாவது நீங்கள் என்ன வேண்டுதலை எழுதி அந்த பச்சை பயிரில் வச்சுருக்கீங்களோ, எவ்வளோ பணம் கேட்டு அதில் எழுதி வச்சுருக்கீங்களோ அது கண்டிப்பாக பெற்று தருவாருங்க. இது பணத்திற்காக மட்டும் கிடையாதுங்க. இது உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கும், வாழ்நாள் முழுவதும் பணத்தடை இல்லாமல் வருடம் முழுவதுமே நல்ல ஒரு பண வரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். செல்வ நிலை ஏற்படும். அது மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த நிலை மாதிரி நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. அதனால் இதை புதன்கிழமையில் நீங்கள் செய்யுங்க. இதை நீங்கள் பச்சை பயிரை கையில் வச்சுட்டு புதனுக்கு உரிய மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் விஷ்ணு பகவானுடைய இந்த மந்திரத்தை ஒரு 5 முறை மட்டும் சொன்னால் போதுங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் அப்படின்னு இந்த மந்திரத்தை 5 முறை சொல்லிவிட்டு அந்த பவுலை பூஜை ரூமில் வச்சுடுங்க. ஏதாவது உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ, நல்ல செல்வாக்கு ஏற்படும், பணவரவு அதிகரிக்கணும், பொருளாதார தடைகள் நீங்கணும் அப்படின்னு வேண்டிட்டு உங்கள் பூஜை ரூமில் அந்த பவுலை வச்சுடுங்க. அப்படியே வச்சிடலாம், அவ்வளோதான். மறுநாள் காலையில் குளித்து முடிச்சுட்டு அந்த கிண்ணத்தில் இருக்கிற பச்சை பயிரில் கொஞ்சம் வெல்லம் கலந்து பசுமாட்டு கொடுத்துடுங்க. அதில் நீங்கள் காயின் இல்லைன்னா நோட்டு வச்சுருந்தீங்கன்னா அது கூட இந்த பேப்பரையும் சேர்த்து உங்களுடைய கல்லாப்பெட்டியில் இல்லைன்னா பணம் காசு வைக்கிற இடத்துல வச்சுடுங்க. அதே போல் இந்த புதன்கிழமை விட்டுட்டிங்கன்னா அடுத்த புதன்கிழமை செய்யலாம். ஒவ்வொரு புதன்கிழமையும் இதை செஞ்சுட்டே வர நல்ல மாற்றம் ஏற்படும், நல்லதே நடக்கும். நன்றி.